Oh my god. See. ஸோ ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டெமு கிச்சன் ஃபைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹியூஜ் ஆலாக இருக்க போது. ஸோ இதை வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறேன், குவாலிட்டி செக் பண்ண போகிறோம். ஸோ ஒர்த் இல்லையான்னு எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் டெமுவில் வந்து ஆர்டர் பண்ண போகிறீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெட்ஸ் see ஒன் பை ஒன் அண்ட் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் இதை பிரித்து வச்சுக்கிறேன். அப்போ நமக்கு கொஞ்சம் அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த குட்டி பாக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ முக்கியமாக அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு சிசர் ரொம்ப தேவை. மாற்றி திறந்துட்டேன் ஃப்ரெண்ட். ஸோ மேலே என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா லிட்டு கொடுத்துருக்காங்க, உட்டன் லிட்டு. வாவ், வெரி நீட்டாக பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஃபஸ்ட்டு க்யூட்டான ப்ராடக்ட், எனக்கு ரொம்பவே பிடிச்சிது. ஸோ கிளாஸ் வைஸாக இருக்கட்டும், இந்த குவாலிட்டி வைஸ் ஆகட்டும், உட்டும் கூட ரொம்பவே அழகாக கொடுத்துருந்தாங்க. ஸோ வித் லிட் அண்ட் ஸ்பூன் வந்ததால் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதில் ஒரு பாக்ஸ் எடுத்து காட்டுற பாருங்க. ஸோ அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த மூணுத்துக்கு நான் எதுக்கு வாங்கினேன்னா, ஒன்று சால்ட், ஒன்று சுகர், ஒன்று பெப்பர் போட தான். ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா லிட்டு, இது கூட வந்து ஸ்பூன். ஸோ ஈஸியாக இருக்கும் குக் பண்ணும்போது எடுத்து போகிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்டே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். ஸோ அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குது. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ப்ராடக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் பார்க்கலாம், இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்ட்டு. வாவ், கிளாஸ்ன்றதால சூப்பராகவே பேக்கேஜிங் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் இதையும் கட் பண்ணிக்கலாம். வாவ், இது பாருங்கள், இதுவும் ஒரு கிளாஸ் ஏர் டைட் கண்டெய்னர் தான். ஸோ இதனோட கேப் தான் ஹைலைட்டே. ஸோ இது வந்து வாவ், ஸோ ப்ரிட்டி. லுக் அட் திஸ். வாவ், குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதுவும் இந்த பர்டிகுலராக இந்த டிசைன் வந்து என்னோடய ஃபேவரெட்னு சொல்லலாம். அதுக்காகவே மட்டும்தான் இது ஆர்டர் பண்ணேன். ஆனால் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஸோ கிளாஸ் வந்து செம்ம திக்காக இருக்குது. ஸோ ரொம்பவே ஏர் டைட்டு, ஒரு லூஸாக கூட இல்லை, ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து நட்ஸ் அதெல்லாம் போட்டு வச்சுருக்கிறது தான் இந்த கிளாஸ் ஜார் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா ஸ்மால், இது மீடியம், இது வந்து கொஞ்சம் லார்ஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ லிட்டு பார்த்தீங்கன்னா வாவ், ஸோ ப்ரீமியம். ஸோ இது கூடவே வந்து இந்த மாதிரி ஸ்கூப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து அள்ளுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன், எடுக்கிறதுக்கு. ஸோ வாவ், கிளாஸ் சவுண்ட் தாங்க, சூப்பராக இருக்குது, ப்ரீமியம் குவாலிட்டி. ஸோ நீங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப நாளாக டெமுவில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வாங்கலாமா வாங்க வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இது வந்து மஸ்ட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோ ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குது. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ப்ராடக்ட். சைட்லேருந்து ஒரு ப்ராடக்ட் எடுப்போம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கிளாஸ் கண்டெய்னர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் மோஸ்ட்லி. ஏன்னா வந்து கிச்சனுக்கு வந்து எனக்கு ரொம்ப நாளாக வந்து கிளாஸில் வந்து யூஸ் பண்ணணும்னு ஆசை. ஸோ கிளாஸ் யூஸ் பண்ணால் ரொம்ப பொறுமையாக வரும்னு சொன்னாங்க ஒரு வீடியோவில். ஸோ ட்ரை பண்ணலாம் தான். நான் ப்ரீவியஸாக வந்து எல்லாமே பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த வீடு மாறிட்டோம். ஸோ வீடு மாறும்போது இன்னுமே வந்து நான் ஆர்கனைசர்லாம் எதுவுமே வாங்கலை. ஸோ அந்த பிளாஸ்டிக்ன்றதால அங்கேயே தூக்கி போட்டுன்ட்டேன். ஸோ இப்போ வந்து நான் எல்லாமே வாங்கியிருக்கேன். ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். So let's see this product.
இதில் பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாஸ் ஜார் மேலே நம்ம வந்து பேர் எழுதிக்கலாம் சப்போஸ். அது கூட வந்து ஒயிட் மார்க்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்ஸ் ஓப்பன். வாவ், ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பாக்ஸ், கொஞ்சம் மீடியம் சைஸ் பாக்ஸ், கொஞ்சம் லார்ஜ் பாக்ஸ்லாம் போட்டிருந்தேன். ஸோ இது வந்து மீடியம் சைஸ் பாக்ஸு. மீடியமுக்கும் கொஞ்சம் கீழே இருக்க அந்த சைஸ் பாக்ஸ் தான் இது. ஸோ இது பார்த்திங்கன்னா அவுன்சஸ் கணக்கு தான். இது அவுன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 27 ounce நினைக்கிறேன். ஸோ எனக்கு சரியாக தெரில. அப்படி கரெக்டாக சொல்லியிருந்தேன்னா அப்படியே விட்டுடுறேன். இல்லை தப்பாக சொல்லியிருந்தேன்னா இங்கே அந்த சைடில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இட்ஸ் வெரி ப்ரிட்டி அண்ட் அஃபோர்டபுள், குவாலிட்டி வைஸ் பக்கா. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் இருக்குன்னு பார்த்துடலாம். பேக்கேஜிங் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் கூட உடஞ்சிட்டு வருமோன்னு நினச்சேன், ஆனால் வந்து பக்காவாக பேக் பண்ணியிருக்காங்க. லுக் அட் தி பேக்கேஜிங். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ப்ராடக்ட் பார்த்ததை விட கொஞ்சம் லென்த்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது சைஸ் வைஸு. ஸோ இதுவும் வந்து ஸ்டர்டியாக இருக்குது. இந்த லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஏர் டைட்டோடு இருக்குது. ஸோ லூஸாலாம் இல்லை, நம்ம வந்து உள்ளே வந்து சேஃபாக வச்சுக்கலாம் பொருள் எல்லாத்தையும். எனக்கு வந்து தாங்க முடியல, நான் எப்போ வந்து திங்ஸ் போட்டு வச்சுருப்பேன் தான் இருக்குது. கண்டிப்பாக அப்படி போடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த கிளாஸ் ஜார் வந்து மஸ்ட் பை தான். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, க்யூட்டாக எடுக்கும் போதே. இதெல்லாம் ஃபைனலாக பார்க்க போகிறது இந்த பெரிய பாக்ஸு தான். ஸோ இந்த பெரிய பாக்ஸில் என்ன இருக்கோன்னு நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டுபிடிச்சிங்கன்னா கரெக்டாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் ஒரு 5 seconds வெயிட் பண்ணுறேன் உங்களுக்காக. ஸோ அஃப்கோர்ஸ் இதுவும் வந்து ஏர்டைட் பாக்ஸாக தான் இருக்க போகுது. ஸோ என்ன சைஸில் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் see. Ready, steady, 1, 2, 3. Wow. ஸோ இது ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு. ஓ மை காட், ஓ see. ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, இது கீழே எழுதுக்கு காப்பாற்றிட்டேன். ஸோ இதுலேயும் வந்து ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து எழுதிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த 2 ஜார் வந்து ரொம்ப பெருசு. ஸோ இது வந்து காம்போ தான். ஸோ 6 பீஸ் காம்போ இது. ஸோ 4 சைஸ் வந்து இது வந்துடும், 2 பீஸ் வந்து இது வந்துடும். ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங்கு இருக்கிறத விட இதுவும் பார்த்திங்கன்னா ஸ்டர்டி அண்ட் லிட் வந்து செம்ம டைட்டாக இருக்குங்க, சொல்ல வார்த்தையே இல்லை. இது பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் சின்ன சைஸு. ஸோ இது எல்லாமே ஸ்கொயர் ஷேப். இது ரவுண்ட் ஷேப்லேயே இருந்துச்சு, எனக்கு ஸ்கொயர் வந்து ரொம்பவே பிடிச்சதால ஸ்கொயர் ஷேப்பில் வாங்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து 6 பீஸ். ஸோ இதுவும் மஸ்ட் பை. ஸோ இது அப்படியே இதுலேயே வந்து பெரிய பாக்ஸில் கீழே வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்துருவோம். வாவ், இதுக்கும் வந்து ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, மார்க்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் அதே 2 பாக்ஸுங்க. ஸோ 4 பாக்ஸு அதே தான். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ சேம் தான் சொன்ன மாதிரி 4 பாக்ஸு, 2 வந்து பெரிய பெரிய பாக்ஸு. அதே குவாலிட்டி, அதே ஸ்டடி, எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஸோ அதே தான் கீழே, இது வந்து 3 பீஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதே தான் கீழே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட்டு பீஸ் தான் அது, பார்த்துருவோம். பேக்கேஜிங் ரொம்ப டைட்டாக பண்ணியிருக்கிறதால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஹெல்ப் பண்ண யாருன்னா இருந்தால் ஈஸியாக.
ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா எழுதுறதுக்கு கொடுத்துருக்காங்க, மார்க்கரோட கொடுத்துருக்காங்க ஒன்னொன்றுத்துக்கும். எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த ப்ராடக்ட் எடுத்தாச்சுங்க. அப்பா எவ்வளோ பேக்கேஜிங் எவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுவும் அதே தான், 2 பெரிய பாக்ஸ், இது வந்து 4 குட்டி குட்டி பாக்ஸஸ். ஸோ இதுவும் அதே சேம் குவாலிட்டி தான். இது நான் முன்னாடி இந்த அன்பாக்ஸ் பண்ண பார்த்தீங்களா, ஸோ சேம் ப்ராடக்ட்ன்றதால நான் அப்படியே விட்டுடுறேன். ஸோ நான் வந்து திங்ஸ் அரேஞ்ச் பண்ணும்போது இதுலேருந்து எடுத்துக்கிறேன். ஃபைனலாக உங்ககிட்ட வந்து ஒரு சர்ப்ரைஸ் ப்ராடக்ட் தான் காட்ட போகிறேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் தான் டெலிவரி ஆச்சு. ஸோ டெலிவரி ஆன உடனே என்னோடய கை வந்து சும்மா இல்லாமல் அதை வந்து ஓப்பன் பண்ணியும் பார்த்துருச்சு. ஸோ வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த ப்ராடக்ட் தான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை பார்த்த உடனே கெஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டடா! இதுதான் அந்த ப்ராடக்ட். இது எல்லாமே வந்து செப்பரேட்டாக தான் வரும். நான் வந்து முன்னாடி காலையிலேயே வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இந்த 3 உட்டன் ஸ்டிக் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே ஸ்க்ரூவும் கொடுத்துருவாங்க. ஸோ இது 2த்தையும் வச்சு அட்டாச் பண்ணி இங்கே ஸ்க்ரூ பண்ணால் போதும். ஸோ கெஸ் பண்ணிட்டீங்களா? ஸோ அந்த ப்ராடக்ட், ஸோ நீங்கள் கெஸ் பண்ணலனா திரும்பியும் இதை வைக்கிறேன், கெஸ் பண்ணுங்கள். ஸோ 1, ஸோ 2, ஸோ 3, ஃபுல்லாக பாருங்கள். டடா! ஸோ எஸ், திஸ் இஸ் அ ஃப்ரூட் பேஸ்கெட். ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோ க்யூட்டாக வந்துச்சு இந்த ப்ராடக்ட்டு. ஜஸ்ட் $5க்கு செம்ம ஒர்த்துன்னு சொல்லலாம். ஸோ லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பனானா ட்ரேவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஆப்பிள், ஆரஞ்சு, இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி எது வேணால் வச்சுக்கலாம். ஸோ ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரிலாம் வெளியே வைக்க முடியுமா நீங்கள் கேட்பீங்க. ஸோ சும்மா நீங்கள் அன்றைக்கி சாப்பிட போகிறீங்கன்னா ஆசைக்கு சும்மா வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இட்ஸ் ஆல் அவர் விஷ் தான். ஸோ எப்படி வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஜஸ்ட் ஃபார் $5க்கு வர்த். இந்த ப்ராடக்ட் நீங்கள் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டீமூவில் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. எல்லாரும் வீட்டுக்கு வரவங்க எல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நான் இன்றைக்கி தான் போய் அதை வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே வீடியோ. கண்டிப்பாக இந்த அன்பாக்சிங் வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாளாக நீங்களும் இந்த மாதிரி கிளாஸ் ஜார்லாம் வாங்கணும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டீமூவில் கண்ணை மூடிட்டு போய் ஆட் டு கார்ட் கொடுத்துட்டு பே செக் அவுட் கொடுத்துருங்க. ரொம்பவே அழகாகவும் ஸ்டைலிஷாகவும் இருக்குது. நம்ம பேண்ட்ரியை வந்து அழகாக காட்டும் இது. ஸோ நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக டீமூலேருந்து வாங்கினேன் பார்த்தீங்கன்னா, அமேசான்லேயே செக் பண்ணேன். எனக்கு வந்து ப்ரைஸ் ரொம்ப வந்து 30% அதிகமாக இருந்துச்சு மாதிரி இருந்துச்சு. ஸோ டீமூவில் பார்க்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வந்திருக்கு. ஸோ நான் இவ்வளோ கிளாஸ் ஜாருமே வந்து கிச்சன் பேண்ட்ரிக்கு தான் வாங்கியிருந்தேன். ஸோ அரேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெயிட் ஃபார் பார்ட் 2 வீடியோஸ் ஆஃப் மை பேண்ட்ரி ஆர்கனைசேஷன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். ஸோ லிங்க்கும் அட்டாச் பண்ணுறேன். See you on the next video. Bye bye.